அதுல ஒன்றை எழுதி கொள்ள வேண்டும். என்ன தெரியுமா? தேவ சித்தம் தான் நம்ம வாழ்க்கையில பூர்ணமா நடக்குது. சிலர் விட்டு போகிறதற்காகவும் நன்றி சொல்லுங்க, சிலர் நம்மை தூஷிக்கிறதுக்காகவும் நன்றி சொல்லுங்க. கர்த்தர் நம்ம வாழ்க்கையில தலையில் இருக்கிற ஒரு முடி கூட கர்த்தருடைய அனுமதி இல்லாம விழாதுன்னா நம்ம வாழ்க்கையில் நடக்கிறது கர்த்தருடைய அனுமதி இல்லாம தான் இருக்குமா? கர்த்தர் நிச்சயமா, கர்த்தருக்கு எல்லாம் தெரியும். அவர் அமைதியா இல்லை, எதையோ ஒன்றை செய்து கொண்டிருக்கிறார். He is not quiet, he is busy. நம்ம நீங்க பாத்திரம் கழுவும் போது வீட்டுல ஏதாவது சீரியஸா வேலை செய்யும் போதோ உங்க பிள்ளை அம்மா அம்மான்னு கத்திட்டு இருக்கும், நீங்க கேப்பீங்க. ஆனா அந்த பிஸியா செஞ்சுட்டு இருக்கிறதுனால உங்களால என்ன பண்ண முடியாது, கேட்கும், உள்ள காதுகள்ல விழும், அம்மான்னு கூப்பிடுது பிள்ளைன்னு. ஆனா இந்த வேலையில பிஸியா இருக்கிறதுனால மறு உத்தரவு சொல்ல அந்த மாதிரி அப்பா உங்களுக்கு எதையோ ஒன்றை பெருசா செய்யறதுல ரொம்ப பிஸியா இருக்காரு. ஆமென். அவர் அமைதியா இல்ல, he is not quiet, he is doing something greater. அல்லேலூயா. சில விஷயத்தை கர்த்தர் நீடிக்க பண்றாரா, மகிமையாய் கர்த்தருடைய வல்லமையை விளங்க பண்ண போகிறார்னு அர்த்தம். அல்லேலூயா. இவ்வளோ ஆண்டவரை நேசிச்சவங்க, ஆண்டவரும் இவங்களை நேசிச்சாருன்னு பைபிள் சொல்லுது. யாரு? லாசரு, மார்த்தாள், மரியாள். இவங்க 3 பேரையும் கர்த்தரும் நிறைய நேசிச்சாரு, அவங்களும் தேவனை நேசிச்சாங்க. ஆனா அந்த வேதனையின் காலத்தை கர்த்தர் நீடிக்க பண்ணுகிறார். வேணுனே அதாவது என்ன பண்றாரு? தற்செயலா செய்யல, தெரிந்து செய்கிறார். தெரிந்து வேதனைகளை நீடிக்க பண்றாரு. ஏன் என் வேதனை நீடிக்குது? Why God is prolonging my pain அப்படின்னு நீங்க கேட்டீங்கன்னா அந்த நீடிப்புக்கு பின்பாக ஒண்ணு இருக்கு. கர்த்தருடைய பவர் ரிவீல் ஆக போகுது, கர்த்தருடைய வல்லமை ரிவீல் ஆக போகுது. இதுவரைக்கும் யாருக்கும் செய்திராத விதங்கள்ல கர்த்தர் அற்புதங்களை செய்ய போகிறார். எத்தனை பேர் நம்புறீங்க? எனக்கு கர்த்தர் அப்படி செய்ய போறார், என் வாழ்க்கையில கர்த்தர் அப்படி செய்ய போறார். அப்படிப்பட்ட ஒரு பவர்ஃபுல்லான மிராக்கிளை கர்த்தர் மேனிஃபெஸ்ட் பண்றதுக்காக தான் சில விஷயங்களை நீடிக்க பண்ணுகிறார். ஆமென்.